முதல் விஷயத்தை விளைக்கிறங்க. இது என்ன நோட்டீஸ்ங்கிற அப்புறம் விளைக்கிறேன். எங்க ஜமாத்துடைய ஒரு கொள்கையையும் அந்த நிலைப்பாட்டையும் உங்களுக்கு முதல் புரிய வச்சிட்டோம்னா குழப்பம் தீர்ந்துடும். ஒரு ஊர்ல தௌஹீத் ஜமாத்துன்னு ஆரம்பிக்கிறோம். தௌஹீத் ஜமாத்துன்னு ஆரம்பிச்சோம்னா தௌஹீதுல உள்ள எல்லாரும் என்ன செய்வாங்க, அதுக்காக பணம் கொடுப்பாங்க. ஒரு பள்ளிவாசல் கட்டுறோம்னு வைங்களேன், பள்ளிவாசல் கட்டுறா இருந்தா நான் தான் இந்த சிதம்பரத்துக்கு ஒரு கிளை தலைவர்னு வைங்களேன், என் காசு போட்டு கட்ட மாட்டேன். என் காசு இருக்கும், உங்க காசு இருக்கும், விழா வசூல் பண்ணுவேன். எல்லா மக்களுடைய காசையும் போட்டு வசூல் பண்ணுவோம். வசூல் பண்ண உடனே அதை எப்படி அதை ரெக்கார்ட் பண்றது, சொத்து வாங்குறது ஒரு பேர்ல பதிவு பண்ணணும்ல, ஒரு தனிநபர் பேர்ல பதிவு பண்ண முடியாது. அப்ப எப்படி பதிவு பண்றது அப்படின்னு என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சில ஊர்கள்ல ஒரு 5-6 பேர் சேர்ந்துக்கிறது, 10 பேர் சேர்ந்துக்கிறது. வசூல் பண்ணி முடிச்ச உடனே, வசூல் பண்ணி நல்ல பணங்காசு 20 லட்சம் 30 லட்சம் வந்த உடனே இந்த சொத்து இடம் வாங்குறீங்கல்ல, அந்த இடத்தை எப்படி பதிவு பண்றது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு ட்ரஸ்ட்னு ஃபார்ம் பண்ணுவாங்க. ஒரு ஏதோ ஒரு பேர், அந்த இஸ்லாம் ட்ரஸ்ட், அந்த ட்ரஸ்ட், இந்த ட்ரஸ்ட், ஒரு ட்ரஸ்ட்னு சொல்லி அறக்கட்டளை என்று உருவாக்கி அதன் பேர்ல சொத்தை பதிவு பண்ணிக்கிறாங்க, பதிவு பண்றாங்க. இது ஒரு வகை ட்ரஸ்ட், இது ஒரு வகை. இன்னொன்னு என்னன்னு கேட்டா சொசைட்டி. நம்ம நாட்டில் ஒரு சொத்துக்களை பதிவு செய்யறதா இருந்தா, இயங்குறதா இருந்தா ட்ரஸ்ட் என்ற பெயரிலையும் ஒரு சொத்தை பதிவு செய்யலாம். ஜமாத்து, சொசைட்டி, சங்கம், சொசைட்டினா சங்கம், சங்க விதிமுறை பிரகாரம் என்ன செய்யலாம், பதிவு செய்யலாம். இப்ப சங்கம்னா என்ன, ட்ரஸ்ட்னா என்ன நீங்க முதல்ல விளங்கிக்கணும். இப்ப ட்ரஸ்ட்னு சொன்னா, இப்ப தௌஹீத் ஜமாத்தை விட்டுருங்க, சிதம்பரத்தில் உள்ள எல்லா முஸ்லீமும் சேர்ந்து ஒரு கல்யாண மண்டபம் கட்டணும்னு ஒரு வசூல் பண்றோம். ஒரு கோடி ரூபாய் பணம் வந்துருச்சு, அந்த இடத்தை வாங்குறோம். வாங்கும்போது என்ன செய்யணும், இந்த சிதம்பரத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் அதுல உரிமை இருக்கிற மாதிரி தான் வாங்கணும். அந்த சொத்தை என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் காசு வாங்கியிருக்கு, எல்லாருடைய பணம் இருக்கிறதுனால அந்த எல்லா மக்களும் சேர்ந்துதான் இது நிர்வாகியை தேர்ந்தெடுக்கணும். எல்லா மக்களும் சேர்ந்து கணக்கு கேட்கணும், எல்லா மக்களும் சேர்ந்து அவர் சரியில்லாட்டி நீக்கணும். அந்த உரிமை இருந்தா தான் அதுல நேர்மைன்னு அர்த்தம். அப்ப அப்படி நடப்பதா இருந்தா என்ன செய்யணும் தெரியுமா, சங்கம்ங்கிற பெயர்ல சொசைட்டி ஆக்ட்ல போய் பதிவு பண்ணணும். சொசைட்டின்னு பண்ணிட்டீங்கன்னா அதுல உள்ள அம்புட்டு உறுப்பினர்களுக்கு அதுல ரைட் வந்துடும். இந்த கல்யாண மண்டபத்தை நான் வாங்கி சிதம்பரம் முஸ்லிம்கள் போட்டு சிதம்பரம் முஸ்லிம் ஜமாத் ஒரு சங்கத்தை உண்டாக்கி அந்த சங்கத்தில் எல்லாரும் உறுப்பினராக இருக்கலாம்ன்றத உறுப்பினர் அந்தஸ்தையும் கொடுத்து அதன் பேர்ல பதிவு பண்ணிக்கிட்டோம்னு சொன்னா ஒவ்வொரு உறுப்பினரும் என்ன செய்யலாம், அதுல கேள்வி கேட்கலாம். ஊழல் நடந்தா தட்டி கேட்கலாம். அந்த இருக்கிற தலைவர் செயலாளர் சரியில்லைன்னு சொன்னா இந்த மாதிரி ஊருடைய பொதுக்குழுவை கூட்டி அவரை தூக்கி போட்டுவிட்டு வேற ஒரு ஆளை பண்ணலாம். இதுதான் நேர்மையா செய்ய, ஏன்னா மக்கள்கிட்ட வசூல் பண்ணி செய்யும் பொழுது இதுதான் நேர்மையா செய்ய வேண்டிய ஒரு விஷயம். சில பேர் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வேற ஒரு நோக்கத்திற்காக வேண்டி ஜமாத்துல இயக்கத்துக்கு வருவாங்க. 20 லட்சம் ரூபா 30 லட்சம் ரூபா வசூலாயிரும். இந்த மண்டபத்தை வாங்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டா, சொசைட்டில பண்ணாம 5 பேர் 6 பேர் பேரை போட்டு ட்ரஸ்ட் அமைச்சு கொள்வார்கள். ட்ரஸ்ட் அமைத்துக் கொண்டார்களே ஆனால் அந்த 6 பேர்னா 6 பேரை தவிர ஊர் உள்ள எவனும் கேள்வி கேட்க இயலாது. அந்த ட்ரஸ்டிகளை நீங்க நீக்க இயலாது. 6 பேர்னா அந்த 6 பேர் தான் நிர்வாகம் பண்ணுவாங்க, 7 பேர்னா 7 பேர் தான் நிர்வாகம் பண்ணுவாங்க, 10 பேர்னா 10 பேர் தான் பண்ணுவாங்க. அந்த 10 பேர் ஊழல் பண்ணிட்டான்னு உங்க எல்லாருக்கும் தெரிய வருது. என்னப்பா ஊழல் பண்ணிட்ட அப்படின்னு கேக்குறீங்க, வேலையை பார்த்து போயா, நீ என்ன மெம்பரா? அப்ப ஜமாத்து சொசைட்டின்னு சொன்னா அனைவருக்கும் உரிமை இருக்குன்னு அர்த்தம். ட்ரஸ்ட்னு சொன்னால் அவர்கள் எந்த நேமை பேரை பர்சனலா குறிப்பிட்டு, சங்கத்துல மெம்பர் பேர் குறிப்பிட தேவையில்லை, சங்கத்துல உறுப்பினர் அந்தஸ்து இருந்தா உறுப்பினர் ஆயிருவீங்க. ட்ரஸ்ட்னு சொன்னா அதுல யார் யார் இருக்காங்கன்னு நேம மென்ஷன் பண்ணணும். 5 பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க, 8 பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க, 10 பேரை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அந்த 10 பேரை தவிர பல கோடி ரூபாய் அள்ளி கொடுத்த ஒரு ஆள் வெளியே இருந்தாலும் அவர் அவற்றை கேள்வி கேட்க இயலாது. அப்ப இந்த சொத்துக்களை வாங்கக்கூடிய நேரத்தில் ட்ரஸ்டாக பதிவு செய்வது அயோக்கியத்தனம். ட்ரஸ்டா எப்ப பதிவு செய்யலாம், ஏன் காசை போட்டு நான் ஒரு இடத்தை வாங்கினா பதிவு பண்ணிக்கலாம். நம்ம ஒரு 5 பேர் சேர்ந்து காசை போட்டு ஒரு சொத்தை வாங்கினா 5 பேர் ஒரு ட்ரஸ்டை உண்டாக்கி அமைச்சு கொள்வது நியாயம். ஏன் காசு, நம்ம 5 பேர் தான் காசு போட்டோம். ஆனா ஊரு பூரா வசூல் பண்ணி, வெளிநாட்டுலாம் வசூல் பண்ணி, மக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு இந்த பள்ளியை நம்ம 5 பேர் மட்டும் வச்சுக்கிறேன், ₹1 உள்ள வரவிடக்கூடாது, காலமெல்லாம் நம்ம தான் நிர்வாகம் பண்ணணும், நம்ம திண்டாலும் எவனு கேட்கக்கூடாது, ஊழல் பண்ணாலும் எவனு கேட்கக்கூடாதுன்றவன்லாம் என்ன பண்ணுவான்னா ட்ரஸ்ட் ஆரம்பிப்பான். அப்ப தௌஹீத் ஜமாத் என்ன நிலை எடுத்திருக்கோம்னு கேட்டா, இந்த ட்ரஸ்ட் என்பது மக்கள்கிட்ட வசூல் பண்ணிவிட்டு ட்ரஸ்ட் என்பது அயோக்கியத்தனம். உனக்கு உரிமை இல்லைன்னா நீ காசு கேட்டான், நீ காசு கொடுத்து அந்த சொத்து வாங்கப்படுது, ஆனா காசு கொடுத்தோட உன் வேலை முடிஞ்சிருச்சு, கேள்வி கேட்க கூடாதுன்னா. அப்ப சங்கம் என்று பதிவு செய்தால் ஊர்ல உள்ள எல்லாரும் அதை கேள்வியும் கேட்கலாம், தலைவரை தூக்கிட்டு வேற தலைவரை மாத்தலாம்.
நீங்க தான் தேர்ந்தெடுப்பீங்க. அந்த நிர்வாகி யாரு என்பதை மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். இப்ப தௌஹீத் ஜமாத்துல சில பேர் என்ன பண்ணிட்டாங்க கேட்டா, நீங்க நோட்டீஸ் போட்டிருக்காங்கல்ல, அந்த ஊரு நாச்சியார் கோயில்ங்கிற ஊர்ல இருந்து என்ன செஞ்சிருக்காங்க, அந்த நோட்டீஸ் போட்டிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தௌஹீத் ஜமாத்துன்னு சொல்லி நாடு பூரா வெளிநாடுலாம் வசூல் பண்ணி அதுக்கு ஒரு பள்ளிவாசல வாங்கும் பொழுது அவங்க ஒரு 5-6 பேரை குறிப்பிட்டு ட்ரஸ்ட் கள்ளத்தனமா அமைச்சுக்கிட்டாங்க. மக்களுக்கு உரிமை இல்லை. இப்ப அந்த ஊர்ல எவன்லாம் பணம் கொடுத்தா அவனுக்கு உரிமை இல்ல. நம்ம என்ன கேட்கிறோம்னா, ஏன்டா ட்ரஸ்ட் அமைச்சுக்கிட்டே உன் அப்பவுண்ட் காசா, உன் 10 பேருடைய ரூபாயாது, 11 பேர் ரூபாய் தான் இருக்குதா, ஊர் நீ வசூல் பண்ணலையா, பல மாவட்டங்களில் வசூல் பண்ணலையா, வெளிநாட்டில் உள்ள சகோதரன்லாம் தரலையா, அவன் உன்னை இப்ப கேள்வி கேட்க இயலுமா? அப்ப எவனும் கேள்வி கேட்காம நானும் என் குடும்பமும் தான் நிர்வாகம் பண்ணுவேன் நீங்க 10 பேர் செஞ்சீர்களே, ஆனால் இது அயோக்கியத்தனமா இல்லையா? அதை சங்கமாக ஆக்கி மக்களுக்கு உரிமை கூடுன்னு கேட்டோம்னா அதுக்கு நோட்டீஸ் போடுறாங்க. ஜமாத்து பேர் எழுதி கேட்கிறாங்க. அதான் நோட்டீஸ் சாராம்சம். அதாவது பயானுக்கு ஆள் அனுப்ப வேண்டுமா, தௌஹீத் ஜமாத்துல சொத்தை பதிவு பண்ணி கொடுன்னு நம்ம கேட்டதாக என்ன செய்யறான், அதுல போட்டிருக்கிறான். மேட்ரு அது இல்ல. நீ ட்ரஸ்ட் பண்ணி உன் அப்பம் ஊட்டுதான். நீ எப்படி ட்ரஸ்ட் மோசடியா இல்லையா? மக்கள்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணிட்டு நாங்க 10 பேர் மட்டும் தான் அந்த சொத்தை வச்சிருப்போம்னா அது அயோக்கியத்தனமா இல்லையா? இந்த அயோக்கியத்தனத்துக்கு தௌஹீத் ஜமாத் இடம் கொடுக்காது. எங்க எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட வசூல் பண்ணீங்களோ, வசூல் பண்ண மக்களுக்கு உரிமை இருக்கணும். எங்களுக்கு உரிமை கேட்கல, தலைவர்களுக்கு நாங்க உரிமை கேட்கல. சிதம்பரத்தில் வசூல் பண்ணா சிதம்பரத்தில் உள்ள ஒவ்வொருத்தனுக்காக உரிமை இருக்கணும். சிதம்பரம் தௌஹீத்வாதிகளை வசூல் பண்ணா சிதம்பரத்தில் உள்ள ஒவ்வொரு தௌஹீத்வாதிக்கு பங்கு இருக்கணும். அவன் யார நிர்வாகியா போறன்னு அவன் முடிவு இருக்கணும். தகுதி இல்லாத தூக்கி போட்டு வேற ஆளுக்கு வைக்கணும். இத பத்தி நம்ம என்ன செஞ்சோம், நாச்சியார் கோயில்ல கேட்கும் பொழுது அவங்க மறுத்துட்டாங்க. என்ன மறுத்துட்டாங்க? ட்ரஸ்ட்னு போட்டிருக்கியப்பா, உன் காசுல நீ போட்ட அந்த பள்ளியாசல வாங்கின, எங்கிட்ட எல்லாம் வசூல் பண்ணலையா, ஊர் ஊரா போய் வசூல் பண்ணலையா, வசூல் பண்ணவனுக்கு எல்லாம் உரிமை இல்லைங்கிறிய. அப்ப உங்களுக்காகத்தான் நாங்க கேட்கிறோம், எங்களுக்கு கேட்கல. அந்தந்த ஊர் மக்களுக்கு ரைட் இருக்கணும்னு கேட்ட உடனே அவங்க அதை மறுத்துட்டாங்க. என்ன மறுத்துட்டாங்க? இது ட்ரஸ்டாகத்தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்க 10 பேர் கையில தான் இருக்கும். அதுக்கு அர்த்தம் என்ன? நாங்க 10 பேர் கோடி கோடியா வசூல் பண்ணனாலும் நீங்க கேட்க கூடாது, நாங்களே திண்டாலும் அதை கேட்க கூடாது. அதை மாற்றவும் முடியாது. உங்களுக்கு கேள்வி நீங்க கேட்கலாது, மாத்தி அமைக்கவும் முடியாது. உங்களுக்கு கணக்கு கேட்டா கூட விரும்பினா கணக்கு காட்டுவாங்க, விரும்பலன்னா நீ யாரா கணக்கு கேட்கன்னு சொல்லிவிடுவாங்க. அப்ப அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி மாதிரி ஆயிரும். சொல்ல போனா அவங்க எல்லாம் கூடி ஏதாவது சில பைலாக்களை மாத்தி வித்துட்டு கூட தின்னுட்டு போயிடலாம். வித்து கூட என்ன செஞ்சிடலாம், ஒரு கட்டத்துல யாருமே இல்ல, 4 பேர் தான் இருக்காங்க, என்ன தரான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது அதே மாதிரி ஒரு ட்ரஸ்ட்டுக்கு விற்கிற மாதிரி ஒரு பைலா போட்டு எவனுக்கா வித்து தின்னுட்டு ஆள் கொஞ்சம் சாப்பிட்டு போறதுக்கு அந்த ட்ரஸ்ட்ங்கிறது வழிவகுக்கும். ஜமாத் என்று இருந்தால் சங்கம் என்று 3 ஒண்ணுதான். ஜமாத்துனாலும் சங்கத்துல தான் வரும். ஜமாத்துனா அதுல உள்ள உறுப்பினர் லெப்பதூர் ஜமாத்து அந்த தூர் ஜமாத்துன்னு வச்சிருக்கீங்க. மக்கள்லாம் கேள்வி கேட்கறீங்களா இல்லையா? மக்கள்லாம் கூடி தானே தேர்ந்தெடுக்கிறீங்க, மக்கள்லாம் மாத்துறீங்களா இல்லையா? அப்ப ஜமாத்து சங்கம் சொசைட்டி எல்லாமே சங்கத்தினுடைய ஆக்ட். அப்ப சங்க பதிவுன்னு ஒரு புத்தகம் இருக்கு, நீங்க பாத்துக்கிறீங்க. ட்ரஸ்ட் ஒரு புக் இருக்கு அரசாங்கத்தில் வெளியிட்டது. ரெண்டையும் பார்த்தாலேயே இந்த ட்ரஸ்ட்ங்கிறது ஃப்ராடு. அது அவன் சொந்த காசை பண்றவனுக்கு தான் ட்ரஸ்ட் அனுமதிக்கலாமே தவிர பொதுமக்கள் காசுல சம்பாதிக்கிறவனையும் என்ன செய்யக்கூடாது, ட்ரஸ்ட்டுக்கு நம்ம அனுமதிச்சா அது ஒரு அயோக்கியத்தனம் பண்றான்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் என்ன செஞ்சோம், நீங்க தௌஹீத் ஜமாத்துக்கு உள்ள இருப்பதாக இருந்தால் அனைத்து ஊர்ல உள்ள தௌஹீத் ஆட்களையும் உறுப்பினராக சேர்க்கிற சங்கம் ஆக்குவீங்களா கேட்கிறோம். மாட்டோம்ட்டாங்க. அப்ப மாட்டோம்னா உங்களுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்ட்டோம். இதுக்கு நோட்டீஸ் எப்படி போடுறான், இந்த மாதிரி தௌஹீத் ஜமாத்துக்கு எழுதி தந்தா தான் பிரச்சாரம் அனுப்புவார்களாம். இதுதான் நோட்டீஸ் சாராம்சம். தௌஹீத் ஜமாத்துக்கு எழுதி தந்த எப்ப கேட்டோம், இருக்கிறதுல தௌஹீத் ஜமாத்து எழுதி வாங்கிட்டே இருக்கிறோம். எத்தனை சுன்னத் ஜமாத்து பள்ளிவாசல்லாம் தௌஹீத் ஜமாத்துல ஒப்படைச்சிருக்காங்க, எழுதிலாம் கேட்கல. அது என்ன கேட்போம், எல்லா சகோதரனுக்கும் உரிமை கொடுப்பீங்களா? மக்களுக்கு உரிமை இருக்கணும். மக்களுக்கு உரிமை இருந்தா மக்கள் எல்லாம் கேள்வி கேட்டுருவான், அதுக்கு பயந்தா ஒழுங்கா நடப்பாங்க. அப்ப மக்கள் கேள்வி கேட்கணுங்கிற அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யறோம், இந்த ட்ரஸ்ட் அமைக்கிறது பூராவுமே அது ஒரு மோசடியில் முடிகிறது. அதை நாங்க அலோவ் பண்ண முடியாது, தௌஹீத் ஜமாத்தில் அலோவ் பண்ண மாட்டோம். இதுதான் மேட்ரு. இதுதான் நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இதுக்கு பதில் இந்த நோட்டீஸ் வர்றதுக்கு முன்னாடியே அக்குவேர் ஆணிவேரா ஆன்லைன் pg.com எங்களுடைய இணையதளத்துல வரிக்கு வேற இந்த நோட்டீஸ் ஏற்கனவே பதில் கொடுத்தாச்சு. விரிவா காரண காரியத்தோட ட்ரஸ்டா என்ன, ஜமாத்துடா என்ன, என்ன நடப்பு, எதனால இதை மறுக்கிறோம் எல்லாமே கொடுத்தாச்சுங்க. அதான் அவர் காட்டின அந்த நோட்டீஸுடைய சாராம்சம்.